ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா முல்லா ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அதில் வர ஒரு பங்கை பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு எப்போயுமே முல்லா தன்னோட மனைவி கையால் சாப்பிட்றது அவருக்கு ரொம்ப விருப்பம். எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டில் வந்துடுவாங்க. வீட்டுக்கு வர்றதே இவருக்கு சுத்தமாக பிடிக்காது. இருந்தாலும் தன்னோட மனைவி என்ன அருமையாக சமைச்சாலும் நிறைய சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முல்லா நிறைய யோசிச்சு வச்சுருப்பாரு. ஆனால் அப்படியே அவரால் முடியாது. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரம்மா அவரோட சின்ன பொண்ணை வீட்டுக்கு கிண்ணத்தோடு அனுப்பிச்சி விட்டு அவங்க வீட்டில் என்ன சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வச்சாலும் உடனே வாங்கி போயிடுவாங்க. இது உடனே அவருக்கு ரொம்ப கோபம், ரொம்ப சங்கடமாகவும் இருந்துச்சு. என்னடா இது திடீர்னு நம்ம என்ன எடுத்து சமைச்சு சாப்பிட்டாலும் இப்படி பக்கத்து வீட்டிலேருந்து கொஞ்சமாக கொடுங்கன்னு தினமும் இப்படி கேட்டு வாங்கிட்டு போனாங்கன்னா எப்படி இருக்குது? ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல. இப்போ தினமும் இதே மாதிரி நடந்துச்சுன்னா, ரொட்டீனாக நடந்துச்சுன்னா நம்ம என்னடா பண்ணுறது? இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முல்லா ரொம்ப யோசிச்சுட்ருக்காரு. திடீர்னு அவருக்கு ஒரு நாள் சூப்பு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை வந்துருச்சு. உடனே சரின்னு சொல்லிட்டு தான் மனைவி கிட்ட சொல்லுவோன்னு சொல்லிட்டு மனைவியை கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு ஐயோ நம்ம சூப்பு உடனே செஞ்சோம்னா உடனே பக்கத்து வீட்டுக்காரி வாங்கிட்டு போயிடுவா, வேண்டான்னு சொல்லிட்டு கூப்பிட்ட மனைவியும் ஒன்றுமில்லை, நான் சும்மா தான் கூப்பிட்டேன், நீ போய் உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறாரு. உடனே மனைவி என்னடா இவருக்கு சில நாளாக ஏதோ சமைக்க சொல்கிறாரு, அப்புறம் வேணான்னு சொல்கிறாரு, இவர் ஏன் இப்படி இருக்கிறாருன்னு குழப்பமாக அவங்களும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இவர் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு திரும்பவும் கதவு தட்டுற சத்தம் கேட்டுருச்சு. என்னன்னு சொல்லி எழுந்து பார்த்தா தான் தெரியுது, பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களோட பொண்ணை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, உங்கள் வீட்டில் சூப்பு ரெடி பண்ணுறீங்கல்ல, அதில் கொஞ்சம் மட்டும் எங்களுக்கு தாங்க, எங்கள் அம்மா கேட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு சொல்லுது. சொன்ன உடனேயும் சூப்பா, நாங்கள் எதுவுமே இன்றைக்கி செய்யவே இல்லையேன்னு சொல்லிட்டு முல்லா மனைவி சொல்கிறாங்க. ஓ அப்படியான உடனே இவருக்கு ஒரே சிரிப்பு தாங்கவே முடியல. ஓ இத்தனை நாளாக நம்ம வீட்டில் செய்கிறது இதை தான் மோப்பம் முடிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ மனசில் நினைக்கிறது கூட மோப்பம் முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒரே சிரிப்பாக சிரிச்சாரா. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பக்கத்து வீட்டில் யாராவது இதே மாதிரி இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.